உலகின் செயல்கள் யாவும் அறத்தினால் நிச்சயிக்கப்படுகிறதென முத்தையா முனிவர் குறிப்பிட்டார். எனக்கு அவர் அப்போது குறிப்பிட்டது புரியவில்லை எனச் சொன்னேன். சில விடயங்களை அவருடைய பாணியில் சுருக்கமாகவே சொன்னார். நான் அதிலிருந்து புரிந்து கொண்டவற்றை இப்போது சொல்லுகிறேன். யுத்தமாக இருந்தால் என்ன, கடல் கோளாக இருந்தால் என்ன, சமாதானமாக இருந்தால் என்ன, சமாதான மீறலாக இருந்தால் என்ன, ஒவ்வொரு மனிதனும் இன்பமாக இருப்பதாக இருந்தால் என்ன, துன்பம் அனுபவிப்பதாக இருந்தால் என்ன, நாட்டின் செழிப்பாக இருந்தால் என்ன, நாட்டின் மந்தமாக இருந்தால் என்ன, எல்லாம் அறத்தின் பலனே ஆகும். அறம் மீறாத மன்னன் இருந்தால் நாட்டு மக்கள் எல்லோரும் அறம் பேணுகிறவர்களாக இருப்பார்கள் என்றும், அறம் பேணும் மக்கள் உள்ள நாட்டில் அவர்கள் அறம் பேணும் தலைவர்களையே தெரிவு செய்து கொள்கிறார்கள் என்றும் முனிவர் குறிப்பிடுவார். ஒவ்வொரு மனிதனின் அறம் தவறா செயல்களே அவன் வீட்டினதும் அவன் வாழும் நாட்டினதும் அவன் வாழும் உலகத்தினதும் செழிப்பையும் மந்தத்தையும் வாழ்வையும் அழிவையும் சமாதானத்தையும் நிச்சயிக்கும் என்று முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுகிறார் என நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன ஒன்றை இங்கே குறிப்பிடுகிறேன். நல்லெண்ணம் கொண்டு மனிதர் எல்லோரும் அதிகாலை விழித்து எழுந்து 4:30 மணிக்கு கடவுளிடம் வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கடவுளிடம் சமாதானம் வர வேண்டுமென கோரிக்கை வைத்தால், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்புக்கு கடவுள் போய் சொல்லாமலே சமாதானத்தில் விருப்பம் வரும். சமாதானம் ஒன்றே அறம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். அவர்களாக சமாதான தீர்மானத்தை நிச்சயமாக எடுப்பார்கள் என்று முத்தையா முனிவர் சொன்னது மட்டுமன்றி, மனித சமூகத்தை சிறப்பாக வாழ வைக்க அதிபயங்கர அணுவையே பிளந்து சக்தியை ஏற்படுத்தாமல் வேறு அதனையும் விட அபார சக்தியை உடைய ஒன்றை மனித சமூகம் பெற முடியும். அதற்கான வாய்ப்பும் உலகில் கடவுளால் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி, அதற்கான கருவியை கண்டுபிடித்து தீர்மானம் எடுப்பதற்கான சுதந்திரத்தையும் கடவுள் மனிதருக்கு கொடுத்துள்ளார் என்று மட்டுமே முத்தையா முனிவர் சொன்னார். அவர் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டவற்றையும் இங்கே நினைத்து பார்க்கிறேன். ஒரு மனிதன் செயல் அவனுக்கு மட்டுமல்ல, வேறொருவருக்கு மட்டுமல்ல, வேறு பல நபர்களுக்கு நன்மையையோ தீமையையோ ஏற்படுத்துவதாக இருக்க முடியும். அந்த மனிதனுடைய செயல் அறம் சார்ந்ததாக இருந்தால் மற்றவருக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பது மட்டுமன்றி, அவனுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் மகிழ்ச்சியை இன்பத்தை ஏற்படுத்த முடியும். நாவை அடக்கி பொறுமையை கடைப்பிடித்து இரக்கத்தை மனதில் கொண்டு அன்பே சிவம் என்ற மனநிலை கொண்டு கோபம் வந்த அந்த நிமிடத்தில் சகித்து கொள்ளுவாரானால் அவர் அறம் காத்தார் என்பதுதான் பொருள். நாக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதற்காக நாவை சுவைப்பதற்கு பயன்படுத்தலாம். நாம் விரும்பியபடியெல்லாம் பயன்படுத்தி தனக்கும் மற்றவருக்கும் தீமை உண்டாக்காமல் நன்மை ஏற்படுத்துவதே அறம் எனப்படுகிறது. நாவடக்கம் ஒரு அறம், பொறுமை காத்தல் ஒரு அறம், இரக்கம் கொள்ளுதல் ஒரு அறம், அன்பே சிவம் அன்பே மேலானது என நினைத்தல் ஒரு அறம், தாய் குழந்தை மீது அன்பு கொள்ளுதல் அறம்தான். அது மட்டும் அறமல்ல,
எல்லா பிள்ளைகள் மீதும் எல்லா உயிர்கள் மீதும் தம் பிள்ளைகள் மீது கொள்ளும் அன்பு போல அன்பு கொண்டு தன் செயல்களை ஆற்ற வேண்டும். அப்போதுதான் உலகில் இன்பம் மலியும், துன்பம் தலையெடுக்காது. பொய் சொல்லக்கூடாது என்பது அறம். இது அறம் சார்ந்த வார்த்தை. ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பொய் சொன்னாலும் அதனை கடவுள் அறமாக கொள்வார் என்பதற்கு திருவள்ளுவரே உரை தீர்ந்த நன்மை பயக்குமெனில் பொய்மையும் நல்லறமாகும் என எடுத்து கூறியுள்ளார். அறமொன்றால் எவருக்கும் தீமை ஏற்படுத்தாத செயல் என எனக்கு புரிகின்றது. ஆகவே இதுதான் அறமொன்று கோட்பாட்டினை உருவாக்கி கொள்ள முடியாது. அறமொன்றால் என்னவென்று விளக்கம் அளிக்க மட்டும்தான் முடியும். எந்த மனிதராக இருந்தாலும், கடவுளென்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், அறமொன்றால் என்னவென்று புரியாதவர்களுக்கு விளக்கம் மட்டும்தான் முடியும். நல்ல அறம் மட்டுமே புறவிப்புணி நீக்குதலுக்கான கருவி என்று சொன்னது மட்டுமன்றி, அறிவு வளர்ந்தால் மட்டும் போதாது. அந்த அறிவு தான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நன்மை தீமையை இனங்கண்டு தீமையே இல்லாத முறையில் தன் செயலை தீர்மானிக்க உதவ வேண்டும் என முத்தையா சுவாமிகள் குறிப்பிடுவார். அவர் உரையிலிருந்து நான் உணர்ந்து கொண்ட அறம் சார்ந்த செயற்பாடுகளை எண்ணி பார்த்தேன். உயிர்களை பேணுங்கள், திருட வேண்டாம், களவு கொள்ளை வேண்டாம், யாரும் உழைப்பை வழங்கினால் சரியான ஊதியத்தை கொடு, தீயொழுக்கத்தை விலக்கு, கற்பு நெறியில் வாழ்க்கையை நடாத்து, பொய் பேச வேண்டாம், தக்க முறையில் பயமில்லாமல் வாழ்க்கை நடாத்து, சிறந்த உள்ளத்துடன் உண்மையை பேசுங்கள், செய்திகளை கற்பனை செய்ய வேண்டாம், அவைகளை பரப்பவும் வேண்டாம், கூட வாழும் மக்களை பற்றி குறை கூற வேண்டாம், அவர்களுடைய நற்குணங்களை பாராட்டு, அவர்களுடைய பகைவர்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்கத்தக்க முறையில் நடந்து கொள்ளு, யாருக்கும் ஆணையிட வேண்டாம், நாகரிகமாகவும் நயம்படவும் பேச வேண்டும், பயனில்லாதவற்றை பேசி பொழுதை உணாக்க வேண்டாம், குறித்த விஷயத்தை பற்றி சரியாக பேசு அல்லது பேசாமல் மௌனமாக இரு, பேராசைப்பட வேண்டாம், மற்ற மக்களுடைய இன்பங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடை, மனதிலிருந்து துவேஷத்தை அகற்று, வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டாம், உயிருள்ள ஜந்துக்கள் அனைத்தையும் அன்பால் அணைத்து கொள்ளு, உள்ளத்திலுள்ள அறியாமையை அகற்றி உண்மையை அறிய ஆவல் கொள்ளு, முக்கியமாக எந்த விஷயத்திலும் மெய்யை அறிய முயற்சி, தவறு தொடர்பாக கவனமாக இரு, எவர் கருத்தையும் அலட்சியம் செய்யாதே, சிந்தித்து தீர்மானம் எடு, தவறுகள் எதுவும் இல்லாத நல்ல தீர்மானம் எடுக்க முயற்சி செய். இவ்வாறு எல்லா செயல்களையும் சிந்தித்து சரியான தீர்மானத்தின் பின் செய்வீரானால் உன் அறஞ்சார் தீர்மானங்கள் புறவி பெருங்கடலில் இந்த கிடைத்த தோணியாக இருக்கும், அல்லது மிக உயர இருக்கும் கடவுளை அடைவதற்கான ஏணியாக இருக்கும் என நான் நினைத்து பார்த்தேன். இந்த உதாரணங்கள் எல்லாம் கடலிலிருந்து அள்ளி எடுத்த ஒரு வாளி தண்ணிக்கு சமனானதும் இல்லை. எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியதும் நீரே, செய்ய வேண்டியதும் நீரே, விளைவை அனுபவிக்க வேண்டியதும் நீரே. சொர்க்கத்தில் இருப்பதானாலும் சரி, புறவி பெருங்கடல் நீந்தி கடவுளால் ஆட்கொள்ளப்படுவதானாலும் சரி, அது உன் தீர்மானத்திலேயே தங்கியிருக்கும்
எல்லா வாய்ப்பும் ஆற்றலும் மட்டுமே கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது. அறம் எது என தீர்மானிப்பதும் அதனை தோணியாக அல்லது ஏணியாக ஆக்கிக் கொள்வதும் உம்மை பொறுத்தது என முத்தையா சுவாமிகள் சொல்வது எனக்கு புரிகின்றது.